மக்களை உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது கமலா ஆச்சி மசாலா வழங்கும் கமலமாச்சி மசாலா வழங்கும் டேஞ்சரஸ் நார்காட் ஃபாரஸ்ட். நாங்கள் இப்போ ரொம்ப களைப்படைச்சிட்டோம். நாங்கள் மெதுவாக நடந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இங்கே ஒரு வண்டி கிடச்சா நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஆடி காராக கிடச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் போகிறதுக்கு ஒரு ஆடி கார் தான் எங்களுக்கு தேவை. ஆடி கார் போதும். ஆடி இல்லை பென்ஸ் கார் கிடச்சா கூட எங்களுக்கு போதும். கடுமையான பாத யாத்திரை என்னமோ இருக்குது. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதான் இராணுவத்தில் உள்ள சீக்ரெட் கூட நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிக்கூடாது. நாங்கள் மறந்து ஆமாம், நாங்கள் மறைஞ்சு போனோம். திடீர்னு ராணுவத்தில் வந்துட்டாங்க, எங்களுக்கு சுற்றுவாங்க. அதனால் நாங்கள் ஜாக்கிரதையாக போனோம். கடுமையான யானை புலிகளாம் கொண்ட காட்டில் பயணங்கள். ஃபோட்டோவா ஏறுற மாதிரி ஃபோட்டோ எல்லாரும் எடுத்தாச்சு. இதுலேருந்தே கேமரா எடுக்கணும்ல. எடுத்தாச்சு. எங்க தெரியாது. நம்ம ஒன்று செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பாட்டில் போட்டு உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எங்கே இருக்கா? எங்கே? சரி போட்டோம். வீடியோ தான். ஃபாரஸ்ட்டில் மரம் விட்டு நாட்டு வண்டி மேலே இருக்கும். அதெல்லாம் ரொம்ப தூரம் இல்லை. இருக்கும். ஆமாம், செடிகளை கீழே இறக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், கூப்பு சொல்லுவாங்க. கூப்பு நம்ம வெள்ளக்காரன் காலத்து. வெஸ்லி வீடியோ போது நான் இங்கெல்லாம் வரும்போது வரும்போது சார்ஜ் கம்மியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நரக்காட்டில் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் 8 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இது ஒரு பயங்கரமான பயணமாக இருக்குது. இங்கே வந்து புலி சிங்கம்லாம் வரும், யானை வரும், எப்போ புலி வரும், எப்போ தேங்காய் வரும் தெரியாது. ஆமாம், நாங்கள் ரொம்ப களைச்சி போயிட்டோம். எங்கே தண்ணி இருக்குதுன்னு தெரியல. ஐயோ, நாங்கள் ரொம்ப தூரம் நடந்துட்டோம். இங்கே புலி சிங்கம்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. இங்கேருந்து வரும் தெரியல. நாங்கள் தண்ணி சுரைக்கிற உறுப்பு நடந்துட்டு. ஐயோ, அவருக்கு அப்படி நிலைமையாயிடுச்சு. நாங்கள் எங்கேயா தங்கி ஆகணும். நான் ரொம்ப களைச்சி போயிட்டேன். என் கூட வந்த பார்ட்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப களைச்சி போயிட்டோம். நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள்
ரொம்ப தூரம் நடந்து வந்துருக்கோம். தண்ணி தேடி நாங்கள் போயிட்டுருக்கோம். தண்ணி தேடி நாங்கள் போயிட்டு தண்ணி எங்கே இருக்கோம் தெரியாது. எப்படியாவது தண்ணி கண்டுபிடிக்கணும். எதுனாலும் குடிக்க வேண்டியது. இப்போ எங்கே தவளை பூச்சி தான் இருந்தால் நாங்கள் எடுத்து சாப்பிட வேண்டியதான். எங்களுக்கு பசிக்குது. சிறிய இடைவேளைக்கு அப்புறம் தொடங்கும். இது சக்தி மசாலா வழங்கும் அது இது என்ற நரக்காட்டு பயணம். ஒரு சிறிய இடைவெளி. வணக்கம் மக்களே, இது புதிய சக்தி மசாலா வழங்கும் நரக்காட்டு பயணம். பயங்கரமான நரக்காட்டு பயணம். டேஞ்சரஸ் ட்ராவலிங் இன் நரக்காட்டு ஃபாரஸ்ட். ஓ, we are going to வர மாதிரிக்கே. Oh, we are on the way out of Nagat forest. Oh, we are in dangerous place. வாவ், நாங்கள் ஒரு சுவை கண்டுபிடிச்சிருக்கோம். இது பழங்காலத்தில் உள்ள ஆதி மனிதர்கள் பயன்படுத்திய சர் வில்லியம் ஜான் அவர்கள் பயன்படுத்திய ஆதிகால காலனி. அங்கே நடந்து ஒரு புலி வந்து அவரை அட்டாக் பண்ணிட்டு. ஆமாம், இந்த இடத்துல இந்த ஷூ மட்டும் விட்டுட்டு போயிட்டு. இந்த ஷூவை மட்டும் புலி சாப்பிடல, மற்ற எல்லாத்தையும் புலி சாப்பிட்டுருச்சு. இந்த இடத்துல அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் புலி அவரை தாக்கியிருக்கு. எங்களுக்கு தடயங்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் நடந்துட்டு இருக்கோம். ஆமாம், நாங்கள் அப்படிப்பட்ட பயங்கரமான இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப களைச்சி போயிட்டோம். ஐயோ, பார்ட்னர் பார்த்தீங்கன்னா இன்னும் களைச்சி போயிட்டாரு. பாவம், அவர் பசி எடுக்குதான். இல்லையா தண்ணி கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். ஐயோ, பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாறை. ஐயோ, இந்த பாறையை தான் நான் சொல்கிறேன். இங்கே தான் புலி உட்காந்து சாப்பிடுமா இந்த பாறையில். இதுதான் அதோட டைனிங் டேபிள். சாப்பிட்ட புளி துண்டு பாருங்க. புளி சாப்பிட்ட புளி. புளி சாப்பிட்ட பார்த்தீங்களா? புளிலாம் நிறைய கிடைக்குது. பார்த்தீங்களா? புளிலாம் நிறைய கிடைக்குது. ஐயோ, கை தொடரும். பார்த்தீங்களா? இதான் புளியோட சாத்துக்குமா புளி சாப்பிட்டு போட்ட புளி போட்ட ஆய். புளியோட மஞ்சள் ரன். புளியோட மஞ்சள் ரன் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் நாங்கள் 6000 எடுத்துருக்கோம். ஐயோ, இன்னும் எங்களுக்கு 20 கிலோமீட்டர் பயணம் இருக்குது. நாங்கள் இப்போவே களைச்சி போயிட்டோம். தண்ணி தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அது கிளியராக வந்துடும். ரொம்ப பிரச்சனைட்ட என்னங்க வீடியோ எடுத்த இதெல்லாம் என்ன தேக்கு பழகு தானே? ரெண்டு பேரும் யாரும் எடுக்க மாட்டாங்களா? நீங்க எடுங்க, நான் எடுக்கேன். இல்லை, நாங்களே செல்ஃபி எடுத்துட்டோம். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க.
இறங்கி இதில் கொடுக்கணுமா? அந்த பேக்கில் இருக்கு, பேக்கில் இருக்கு. இதேப்பா பாஸ் கொடுங்க. பாஸ் பாஸ். ஆ ம் வரோம். எடுத்தாச்சு. ஆமாம், வீடியோ ஃபோட்டோ ரெண்டும். வரா ம் அந்த அந்த இதில் கெட்டுக்கலாம் கெட்டுக்கலாம். வர இல்லை. நான் எனக்கு இதேப்பா. அப்படி பிடிங்க. நான் தண்ணி குடிக்கிற மாதிரி போகிறேன். வீடியோண்ணா அப்படியே வீடியோ. ஏதோ கம்பங்க சரி. அண்ணே அப்படி இந்த ஸ்டாப் அமுக்குங்க. இதேப்பா ஸ்டாப் அமுக்குங்க. போகிறது அப்படியே எடுக்க முடியாது. அப்படியே எடுக்கும். அப்படியே நடந்து போவோம். கம்பு கிடக்கு. கம்பு இருக்கு.
வணக்கம் மக்களே, மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமிச்சம் கிடைக்கிறோம். நாங்கள் இப்போது நரக்காட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். சக்தி மசாலா வழங்கும் நரக்காட்டு பயணங்கள், டேஞ்சரஸ் பயணங்கள், டேஞ்சரஸ் ட்ராவல் இன் நரக்காடு ஃபாரஸ்ட். வாவ், இங்கே சிங்கம் புலியெல்லாம் வர சொன்னாங்க. நாங்கள் எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். என்ன விஷம் சொல்லுங்க? விஷமா? அப்படியா? அந்த இலை ரொம்ப விஷமா. எங்கள் பார்ட்னர் சொல்கிறாரு, தொட்டாலே விஷம் தொடக்கூடாதான், ரொம்ப விஷம். யாரும் தாண்டிப்பாங்க, தாண்டிப்பாங்க. இது பேர் என்ன தெரியுமா? இது பேரில் எரிக்கலாம் புஷ்கா புஷ்கா ஏதோ பேர் சொல்கிறாரு, பெரிய பேராக இருக்குது. அங்கே தாண்டி போகிறோம். இதான் யானைகளுடைய சரணாலயம், பார்த்துக்கோங்க. நாங்கள் மேற்கொண்டு பயணம் செய்கிறோம். எங்களுக்கு மிகவும் களைப்பாக இருக்குது, இருந்தாலும் நாங்கள் போக வேண்டியது இருக்குது. நாங்கள் இது வரைக்கும் 9 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இன்னும் எங்களுக்கு 21 கிலோமீட்டர் பாக்கி இருக்குது. 21 கிலோமீட்டர் நாங்கள் நடக்கணும். ஐயோ, இங்கே எங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது தண்ணி கிடைக்கான்னு பார்க்குறோம். நாங்கள் ஓரளவு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். வந்துட்டோம். அப்பா, ஓரளவுக்கு நாங்கள் கொஞ்சம் மேலே வந்துட்டோம். எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க. எல்லோரும் மிக களைப்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு அதிபயங்கரமான நரக்காட்டு பயணங்கள் தொடரும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பாம்பு பூத்து பார்த்துருக்கோம். 5 தலை நாகமெல்லாம் அங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்த்தீங்களா, 5 கவுண்ட் இருக்குது. அவ்வளோ பெருசு. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கவுண்டில் இருக்கும். ஆமாம், அவ்வளோ பெருசு. பார்த்தீங்கன்னா நாங்கள் 15 கிலோமீட்டர் கிட்ட நடந்து நாங்கள் வந்துட்டோம். இன்னும் எங்களுக்கு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அப்போ ரொம்ப களைச்சி போயிட்டோம். இன்னும் அங்கே போனோம். ஐயோ, ரொம்ப தெரியுது. கொஞ்சம் போட்டோம். ப்ரோ மேலே கிளம்பி பார்த்து ப்ரோ, உங்கள் தலைக்கு மேலே கிளம்பி போட் அங்கிள் அப்படி நில்லுங்க. சுத்தமான நீர். தண்ணி கிடைச்சிட்டது. எங்களுக்கு தண்ணி கிடைச்சி விட்டது. நாங்கள் இங்கே தான் குளிக்க போகிறோம். ஆனால் இங்கே தண்ணி சுத்தமாக இல்லை, அவ்வளோ சுத்தமாக இல்லை. அதனால் நாங்கள் சுத்தமானவங்க இந்த தண்ணியில் நாங்கள் குளிக்க மாட்டோம். ஓகே, நாங்கள் கிளம்புறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மலையின் உச்சிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்துட்டோம்.
இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவானதாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஏற வேண்டியது இருக்குது. வரல கஷ்டமாக ஏறிட்டு இருக்கோம். கழுகு கூடு கண்டுபிடிச்சிட்டோம். நான் கண்டுபிடிச்சிட்டோம் கழுகு கூடு. கழுகு இப்போ இங்கே போயிருக்கு, வேட்டைக்கு போயிருக்கு. இந்த மலைக்கு மேலே தான் கழுகு போயிருக்கு. நெடுங்கல்ல மலைக்கு மேலே நிற்கி அங்கே நம்மளை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துல இங்கே வந்துடும். நம்ம சீக்கிரம் போகணும். நாங்கள் இப்போ ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறோம். நாங்கள் சீக்கிரமாக போகணும். அந்த பக்கம் போயிடாதீங்க. இந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் தெரிஞ்சு அந்த பக்கம் உண்டு. வீடியோ இருக்கு. பார்த்து வாங்க. தலை ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இந்த பாறையிலேருந்து அவங்க டிவோஷனா இருந்திருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. பேர் அம்மா பாரு. அந்த வீடு கிதேப்பா பாஸ் கொடுங்க. அந்த வீடு தெரியுதோ? கிதேப்பா எங்கேருந்து தெரியுது? உட்காங்க. உட்காந்தே போங்க. எங்கேருந்து தெரியுது? என்ன தெரியுது? இன்னும் இங்கே இதுலேருந்து தெரியுதா? இது அழகாக தெரியுதா? என்னது? ஆமாம், என்ன தெரியுது? என்னது? இந்த 2 மரத்துக்கு இடையே வச்சு அந்த வீட்டுடைய இது எந்த வீடு இது? இது நேற்று விஸ்தாரகட் அந்த எஞ்சின் துறை வீடுன்னு சொன்னேன். ஓ சரி சரி, நடு வீடு. ஆமாம், பின்பகுதியும் விஸ்தாரகட். எங்கே இருக்குது? இங்கே தெரியுதா? இங்கே தள்ளியா என்கிட்ட கீழே ஓ இது நடு வீடு. அந்த இன்ஜினியர் தர வீடு. இது ஆனால் தெரியுது. அந்த வெட்ட வெளியாக இருக்குல்ல, தண்ணி தானே ஆறாது. மேலே மலை உச்சியில் ஒரு மரத்தை பாரு, ஒரு பெரிய மரம் நிற்கி தண்ணி விழுந்துட்டு இருக்கு நிறைய. நேற்று மழை பெஞ்சதில்ல, அதில் நேற்று மழை ஜாஸ்தி பெஞ்சிருக்கும். ஒருவேளை மேலே தூரல் விழுதோ என்னமோ தெரியல. மேலே தூரல் விழுந்தா தெரியும். இது ஏற்கனவே உள்ள அந்த மழையினுடைய முடியாதுல்ல. மழை இது போது படிக்க இருக்குன்னா கருப்பாயிருக்கும். பக்கம் மேல் வீடு, மேல் வீடு எங்கே தெரியும்? எங்கள் வேலை எப்படி ஓடுது? மலைக்கு வந்து எங்கள் வேலை கம்மி தான். எல்லாம் ரெடிமேடு பெரிய பெரிய கடைகள் கம்பெனிகள் ஆயிடுச்சுல. இதெல்லாம் பெரிய பெரிய ரொம்ப கஷ்டம். அது கேட்டிங்களா? நிறைய பேர் ஊரை விட்டா வடிட்டானோ. ஏன்னா இவங்க அசாரிமா தானே, அசாரிமா ஆடம்பரமாக வளர்ந்துப்பாங்க. ஆசாரிக்கு 4 நாள் 10,000 ரூபா இருந்தா போதும். அவங்க மற்ற குழந்தை அப்படி குழந்தை அப்படி இல்லை, அவங்க
தச்சு வேலை செய்கிறவங்க சீப்பாக தான் நினைப்பாங்கல்ல. ஆமாம், தங்க வேலை செய்கிறவங்க ரொம்ப கௌரவம். ஆனால் இப்போ தங்க வேலைக்காரங்களுக்கு மோஸ்ட்லி பாருங்க, ஏதோ இப்போ அந்த பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சுருக்காங்களே, ஆமாம், அவங்களுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்குமே இந்த நகை அடை வைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நல்ல நல்ல ஓடிச்சு. ஆமாம், நான் போகிறேன். நல்ல சம்பாத்தியம். வருவாங்க, நீங்கள் வாங்க வாங்க. குடும்பங்கள் அந்த டவுனில் 3 வீடு இருக்குன்னா அவனை வச்சு தான் அந்த வீடுகள்லாம் இடம் வாங்கி கட்ட வச்சு அவனுடைய சம்பாத்தியம் இருந்தது. இருந்தாலும் அவனுடைய சம்பாத்தியம் தான் ரொம்ப காபிரியல்னு சொல்லி இருப்பாங்க. வேலை நிறைய நடக்குங்களா, வாய்வே கிடையாது. அவரே நகையெல்லாம் செய்வார். ஆமாம், அந்த மலையை மாத்திரம் அவன் செஞ்சு செஞ்சு கொண்டு வருவாங்க. இல்லை போயிட்டார். சரி சார், வீட்டில் கிடக்கிற இது சித்தி பண்ண தெரியாது. அப்படியா? என்ன வந்து குளம் இதெல்லாம் தெரியுதா? அந்த சொல்ல தெரியுதா? தெரியல. காலேஜ் கூட சொல்கிறேன். எல்லா செல்லும் ரீசார்ஜ் ஆண்டே இருக்குது. இந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண எவ்வளோ நாளும் இது பண்ணிக்கலாம். 24 ஜோத்மா எப்புறம்லாம் போட்டு அமெரிக்காவில் நம்ம பாட்டு வீடியோவே இல்லை. அமெரிக்காவில் பூரா தெலுங்கு தான். அது அப்புறம் சவுதி வந்து அவங்கெல்லாம் தெலுங்கு எல்லாரும் செய்தி கொடுத்தாங்களா? ஒவ்வொரு நாளா 2 நாள் பிரதரு எடுங்க, அதை எடுத்து காட்டுங்க. போட்டோ அப்படி தமிழ் இன்னொருத்தர் தெலுங்கு சொல்றாரு. அந்த இதில் ஊத்துற மாதிரி அந்த கீழே வச்சுட்டு அப்படிதான். சரி, ரைட். சரிதான்.